இருக்கும் வணக்கம். இது நம்ம தமிழ் குரல் அகாடமி. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய 10 அதிகாரங்களை தான் நம்ம ஒன்றா பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுல துறவறவியல் அப்படிங்கிற ஒரு இயலில் இருந்து கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக 10 குறள் வச்சு நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துறவறவியல் அப்படிங்கிற அறத்துப்பால் இருக்கக்கூடிய ஒரு இயல். அதில் இருக்கக்கூடிய அதிகாரம்தான் கூடா ஒழுக்கம். ஐயன் வள்ளுவன் இந்த கூடா ஒழுக்கத்தை பற்றி என்ன தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் கேட்போம். கூடா ஒழுக்கத்தினுடைய முதல் திருக்குறளான வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். வாங்க மறுபடியும் வாசிப்போம். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம், அதாவது வஞ்ச மனத்தவரின், அதாவது தீய எண்ணம் கொண்டவரின், அதாவது கெட்ட எண்ணம் கொண்டவரின், அதாவது எதை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு பேராசையாக இருக்கும், அடுத்தவங்க மீது பொறாமையாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு மனதுவனின், இந்த மாதிரி ஒரு மனது இருக்கிறவன், இந்த வஞ்ச மனதுடையவன் அவனுடைய திருட்டு நடத்தையை கண்டு அவன் உடம்போடு கலந்து இருக்கும் பூதங்கள், அதாவது 5 பூதங்கள், அதாவது நம்ம உடல் 5 பூதங்களால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம்? நிலம், நீர், தீ, காற்று மற்றும் ஆகாயம் இன்னும் இந்த 5 பூதங்களால் தான் நம்ம உடம்பு ஆனது இல்லையா? அந்த பூதங்களே என்ன பண்ணுமா? தமக்குள் சிரிக்குமா, நகைப்புக்குள்ளாக்கி நகும். அதுதான் என்னது? சிரிக்குமா. எப்படி? இந்த வஞ்ச மனத்தவன் அவன் செய்கின்ற செயல்களே எனது கொடிய செயல்கள், கெட்ட காரியங்கள், இதை தான் செஞ்சு கொண்டு இருப்பான். அதை செய்வதை பார்த்து இந்த 5 பூதங்களும் அவனுக்குள்ளே இருந்து என்னது, ஏன்டா நாங்கெல்லாம் உன் கூட இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஏளனம் பண்ணி சிரிக்குமா. அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். பார்த்தீங்களா, அந்த பூதங்களுக்கு வேறு வழி இல்லாமல் எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க, அவங்க கூட இல்லைம்மா உன்ன மாதிரி வஞ்ச மனது படைச்சவங்க கிட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி நகைப்புக்குள்ளாக்கி சிரிக்குமா. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். அங்கே 2வது திருக்குறளை பார்ப்போம். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்ச தானறி குற்றப்படின். வாங்க மறுபடியும் வாசிப்போம். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்ச தானறி குற்றப்படின். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தன் மனதிற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர். நல்லா கவனிங்க. தன் மனதிற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர். அதை அந்த குற்றத்தை நீ தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு நீ வானுயர் தோற்றம், அதாவது என்னது, துறவறம் புகுண்டு நீ வானவளோ உயர்ந்தா கூட அதனால் எந்த பயனும் இல்லையாம். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். வானுயர் தோற்றம், அதாவது வானுயர் நம்ம என்னது, துறவறம் பூண்டு நல்ல ஒரு நிலையில் நம்ம வானளவு அடைஞ்சாலும் எவன் செய்யும் தன் நெஞ்ச தானறி குற்றப்படின், அதாவது தன் நெஞ்ச தானறி, தான் எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்ததுக்கு அப்புறமே நம்ம அதை தெரிஞ்சே அந்த தப்பை பண்ணுறோம் இல்லையா? அந்த குற்றத்தை பண்ணும்போது நீ என்ன தான் துறவரம், அந்த குற்றம் செஞ்சு முடிச்சு நீ துறவரம் பூண்டு வானாலும் உயர்ந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. நீ தெரியாத செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு இல்லையா? தெரிஞ்சே செய்கின்ற தப்புக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கிடையாது. அதனால் நீ தெரிஞ்சே தப்பு செய்து விட்டு பிறகு துறவரம் புகுண்டு நீ வானாலோல உயர்ந்தாலும் உனக்கு எந்த பயனும் இல்லை ராசா அப்படின்னு என் வள்ளுவன் கூறுகிறார். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்ச தானறி குற்றப்படின். பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் குற்றமே செய்யாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் குற்றம் அப்படின்னு தெரியுதுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்யவே செய்யாதீங்க. நீங்கள் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடவுளே என்னை மன்னிச்சிருன்னு சொன்னால் யாருக்கிட்டையும் எந்த ஒரு மன்னிப்பும் கிடைக்காது. ஏன்னா நீ செய்யும்போதே உனக்கு தெரியுது அந்த செயல் செஞ்சால் நமக்கு அது தப்பு, அது எல்லாருக்குமே தீமையை தான் உண்டாக்கும் அப்படின்னு தெரிஞ்சே நீ செய்கிற இல்லையா?
அப்போ அதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ துறவறம் புகுண்டாலும் உனக்கு நீ வானளவில் உயர்ந்தாலும் உனக்கு கண்டிப்பாக இல்லைனாலும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு ஐயன் வள்ளுவன் அடித்து கூறுகிறார். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்ச தானறி குற்றப்படின். இங்க 3வது திருக்குறளை பார்ப்போம். வலியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. வாங்க மறுபடியும் வாசிப்போம். வலியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மனத்தை தன் வழிப்படுத்தும் வலி இல்லாத நபர்கள், அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் தன் மனத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்கள். அதாவது அவர்கள் யாரா? தன் மனதை கட்டுப்படுத்த முடியாதவர்களை யாரென்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார்? பசு என்று கூறுகிறார். அதாவது பசு புலியின் தோலை போர்த்திக்கிட்டு எனது புல்லை மேய்வது போல. ஏன் அப்படி சொல்கிறாரு ஐயன் வள்ளுவன் பசுவை? ஏனென்றால் பசு எப்போ மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ கொண்டு விட்டாலும் அது மேய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு காட்டில் கொண்டு விட்டிங்கன்னா பசுவை அது எனது பாட்டு அந்த வயக்காட்டை ஃபுல்லாக மேய்ஞ்சிக்கிட்டே வரும். அது ஒரு சைடில் அப்படியே மேய ஆரம்பிச்சுன்னா இன்னொரு சைடில் போய் முடிக்கிற வரைக்கும் அது அப்படியே பார்த்து மேய்ஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் புலி என்பது அப்படி அல்ல. சும்மாகலாம் வேட்டையாடாது. தனக்கு பசித்தால் மட்டுமே வேட்டையாடும். அது பக்கத்தில் மற்ற விலங்குகள் சும்மா இருக்கும்போது போனால் கூட அது தொட்டு கூட பார்க்காது. மாறாக அதுக்கு பசித்தால் மட்டுமே வேட்டையாடும். அதனால தான் அது புலியாக உள்ளது. பசுவாக இருக்கிறது. பசுவின் மேல் புலியினுடைய தோலை போர்த்து விட்டால் அது புலியாக மாறிவிடாது. மாறாக அது பசுதான், புலிதான். பசித்தால் மட்டுமே வேட்டையாடி சாப்பிடும் புலி எப்போ போனாலும் நான் சாப்பிடுவேண்டா அப்படின்னு சொல்லி மேய்ந்து கொண்டு இருப்பது பசு. இதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். தன் மனத்தை அடக்க முடியாதவர்கள், தன் மனத்தை வழிப்படுத்த முடியாதவர்கள் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்று கூறுகிறார். புலியின் தோலை போர்த்து விட்டு பசு மேய்வது போல தன்னுடைய மனத்தை அடக்க முடியாதவர்கள் அப்படின்னு ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். எவ்வளோ அருமையாக சொல்கிறார். வலியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. பார்த்தீங்களா? நீ ஒரு மனத்தை அடக்கணும்னா புலியை போல இருக்கணும்னு சொல்கிறாரு. பசிச்சால் மட்டுமே வேட்டையாடணும். அப்போது உன் மனதை நீ சொல்கிற மாதிரி கேட்கணும். உன் மனசு பார்க்குறது எல்லாம் அலைப்பாயுதும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாரு. உன் மனதை நீ கண்ட்ரோல் பண்ணு. வாழ்க்கையில் உனக்கு வெற்றி நிச்சயம். நீ பலசாலியாக வருவாய் புலியை போல. ஆனால் நீ மனதை கண்ட்ரோல் பண்ணட்டா பசு போல் பார்க்குற இடம் ஃபுல்லாக மேய்ஞ்சிக்கிட்டே போக வேண்டியது தான். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். வலியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்று அருமையாக கூறுகிறார். வாங்க 4வது திருக்குறளை பார்ப்போம். தவம் மறைந்தல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் செமிழ்தற்று. வாங்க மறுபடியும் வாசிப்போம். தவம் மறைந்தல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் செமிழ்தற்று. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இப்போ நம்ம ஒரு வேடன் இருக்கான்னு வச்சுப்போம். அந்த வேடன் ஒரு பறவையை பறிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? நரித்தந்திரம் யூஸ் பண்ணுவான் இல்லையா? நரித்தந்திரம் மாதிரி புதர்களை மறைஞ்சு என்ன பண்ணுவான்? அந்த பறவையை அம்பு விட்டு கொன்று சாகடிப்பான் இல்லையா? நேருக்கு நேராக போனால் பறவை பறந்துருமே, அப்புறம் வேடனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல என்ன, நரியினுடைய தந்திரத்தை யூஸ் பண்ணுறான். இதே மாதிரி தான் ஒரு துறவரத்தில் இருக்கக்கூடியவன், ஒரு தவம் செய்கிறவன், ஒரு தவக்கோலத்தில் இருப்பவர், அவர் தகாத செயல்களில் ஈடுபடுவதற்கு எந்த ஒரு வேறுபாடும் இல்லையா. இதுக்கு அது ஓமையாக சொல்கிறா ஐயன் வள்ளுவன். எப்படி? நீ தவம் புரிகிற, நீ தவம் செய்வதற்கு தயாராகிட்ட, நீ தவம் கோலத்தில் இருக்கிற. அப்படி இருக்கிற நீ பேராசைப்படலாமா, பொறாமைப்படலாமா, பிறருக்கு தீங்கி நினைக்கலாமா? இது எல்லாம் நினச்சின்னா இதெல்லாம் என்னது? நரித்தந்திரம். அப்போது இந்த மாதிரி நரித்தந்திரத்துக்கும் வேட்டையாடி பறவைகளை திருட்டுத்தனமாக வேட்டையாடுறவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் சொல்கிறார். தவம் மறந்தல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் செமிழ்தற்று. பார்த்தீங்களா? அதாவது நீ தவம் இருக்கிறடா, நீ தவத்தையே மறந்துட்ட. அந்த தவத்தை மறந்துக்கிட்டு என்னெல்லாமோ தீய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு எதுக்கு எடுத்துக்காட்டா, எதுக்கு ஓமையை சொல்கிறாரு? புதல் மறைந்து, இந்த புதரில் மறைந்து
வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. இந்த வேட்டுவன் வேட்டையாடி என்னது பறவைகளை கொள்வது போல சமமாகும் நீ செய்கின்ற இந்த தவச்செயல். இது தவம் இல்லை, பாவம். ஏனென்றால் தவம் இருந்துவிட்டு நீ பேராசைப்படுகிறாய், பொறாமைப்படுகிறாய், பிறருக்கு தீங்கு செய்கிறாய் இல்லையா? இது எல்லாமே நரித்தந்திரம். அப்போது நீ செய்கின்ற நரித்தந்திரம் எதற்கு இணையாக இருக்கிறது? ஒரு வேடன் ஒரு பறவையை மறைந்திருந்து புதருக்குள் இருந்து மறைந்திருந்து அதை தாக்கி அழிப்பதற்கு சமமாகும் என்று ஐயன் வள்ளுவன் மிகவும் காட்டமாக சொல்கிறார். தவ மறைந்தல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. தவம் மறைந்தல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று என்று அருமையாக கூறுகிறார். 5வது குறளை பார்ப்போம். பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றேன்றேதம் பலவும் தரும். வாங்க மறுபடியும் வாசிப்போம். பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றேன்றேதம் பலவும் தரும். ரொம்ப ஒரு அற்புதமான திருக்குறள் பார்த்தீங்களா? இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர். அதாவது அவன் என்ன சொல்கிறான்? பற்றற்றேம் என்பார், அதாவது எனக்கு எதுக்கு மேலேயும் பற்று இல்லை, எனக்கு எதுக்கு மேலே ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாயால் சொல்லிக்கிட்டு, ஆனால் அவனுடைய செயல் எப்படி இருக்குது? எல்லாமே பேராசை பிடித்ததாக இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்? நான் மது அருந்த மாட்டேன் என்று சொல்கிறான். எனக்கு அதுக்கு மேலே ஆசை இல்லைன்னு சொல்கிறான். எனக்கு பணத்தின் மீது ஆசை இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் ஃபுல்லாக மது அருந்து விட்டு என்னது அந்த பணத்தின் மீது ஆசை கொண்டு தீய செயல்களில் ஈடுபடுகிறான் இல்லையா? அப்போது எனக்கு எதுக்கு மேலே பற்று இல்லைன்னு சொல்லிக்கிட்டு பொய் சொல்கிறான். ஆனால் அவனுடைய செயல்கள் எப்படி இருக்குது? அந்த பொய் சொன்னது மாதிரி தான் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்? மது மீது ஆசை இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் மது குடிக்கிறான், டெய்லிக்கும் குடிச்சிக்கிட்டு வரான். எனக்கு பணத்தின் மீது ஆசை இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் அந்த பணத்துக்காக அவன் தீய செயல்களில் ஈடுபடுகிறான். அப்போ இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் மாட்டுவான் இல்லையா? பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுற மாதிரி இந்த மாதிரி தீய செயல்களில் ஈடுபடும், கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவான். அப்போது மாட்டும்போது ஐயையோ நான் ஏன் அப்படி செய்தோம், நான் ஏன் அப்படி செய்தேன் என்று வருந்தும்படி பல துன்பங்களை தரும் இல்லையா? அப்படி நம்ம வருந்தும்படி பல துன்பங்களை தரும். அப்போது நம்ம இந்த மாதிரி புலம்பி பிரயோஜனம் இல்லை கண்ணா அப்படின்னு என் வள்ளுவன் கூறுகிறார். அதைத்தான் அருமையாக சொல்கிறார். பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றேன்றேதம் பலவும் தரும். நீ எதுக்கு மேலாம் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வாழ்க்கையும் எடுத்துக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இல்லை எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை நம்ம பிடிச்சிருக்கோம். பட் ஆனால் நம்ம அதை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சும்மா வாயால் சொல்லுவோம். ஆனால் நமக்குன்னு ஒரு நேரம் வரும்போது, ஒரு டைம் வரும்போது நம்ம கண்டிப்பாக அந்த பொருளை திருடி இருப்போம், இல்லைன்னா யாருக்காவது கெடுதல் செய்திருப்போம், செஞ்சு அந்த பொருளை நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நம்ம மாட்டியிருப்போம். ஆனால் அந்த டைம் நம்ம மாட்டுற டைம் நமக்கு எப்படி இருக்கும்? ஐயையோ நம்ம எதுக்கடா இப்படி பண்ணோம், நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாமே, சரி நம்ம இப்படி பண்ணி நமக்கு கெட்ட பேர் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் யோசித்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில்? இப்படி பண்ணி யோசித்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் அப்படி நீங்கள் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டுன்னு வருந்துனீங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றேன்றேதும் பலவும் தரும். அதனால் நீ ஏன் பொய் சொல்கிற? உனக்கு அதுக்கு மேலே ஆசை இருந்ததுன்னா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போய்கிட்டே இரு. அதில் ஒரு பொய் சொல்லணும். இல்லை எனக்கு அந்த பொருள் மேலே ஆசை இல்லைன்னு ஒரு பொய் வேறு. அதில் அதுக்கப்புறம் என்னது? நான் அதை அந்த தீய செயலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறது அதில் ஒரு பொய். ஆனால் கடைசியில் பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த தீய செயல்களை செய்கிறோம், பணத்தின் மீது ஆசை கொண்டு பல தீய காரியங்களில் ஈடுபடுறோம். கடைசியில் ஒரு நாள் நம்ம மாட்டும்போது வருந்துறோம். ஐயையோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி வருந்தி, அப்போ ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ மாட்டிக்கிட்ட, அவ்வளவுதான், உன்னுடைய தீய எண்ணங்கள் வெளிப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லி தான் ஐயன் வள்ளுவன் சொல்கிறாரு. பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றேன்றேதம் பலவும் தரும். வாங்க 6வது திருக்குறளை பார்ப்போம். நெஞ்சின் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில். வாங்க மறுபடியும் வாசிப்போம். நெஞ்சின் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நெஞ்சில் துறவார், அதாவது நெஞ்சின் துறவார்னா என்னது? நம்ம நெஞ்சில் வஞ்சகம் வச்சுருப்போம் இல்லையா? நெஞ்சில் நமக்கு என்னது? நம்ம மனத்தில் வஞ்சகம் வைத்து கொண்டு
வெளியில் வெளி நாடகம் போட்டுக்கொண்டு நான் ரொம்ப ஜாலி டைப்பு, நான் ரொம்ப கூல் டைப்பு, நான் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் எதுவும் மனசில் வச்சிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு மனசில் வச்சு அதை வஞ்சகம் வர வச்சு வெளியே ஒரு வெளிநாடகம் போடுறீங்க இல்லையா? இந்த மாதிரி பண்ணுறவங்களை ஐயன் வள்ளுவன் எப்படி சொல்கிறார்? இவ்வுலகிலே மிக கொடியவர்களின் கொடியவராம். பார்த்தீங்களா? அதான் வாழ்வாரின் வன்கணாரில் கொடியவர்களும் கொடியவர் என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். நெஞ்சின் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து. பார்த்தீங்களா? நெஞ்சில் என்ன இருக்குது? அவனுடைய மனத்தில் முழுக்க முழுக்க விஷம். அவன் மனத்தில் முழுக்க முழுக்க விஷம். அதை தான் என்ன சொல்லியிருக்கார்? நெஞ்சின் துறவார். நீ நெஞ்சில் வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு துறந்தாற்போல் வஞ்சித்து, நீ இந்த வஞ்சகத்தை நான் துறந்துட்டேன், நான் ரொம்ப ஜாலி டைப்பு, நான் ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்தில் நீ வெளிநாடகம் போடுகிறாய் இல்லையா? அப்படி வாழ்வாரின் வன்கணாரில் அந்த மாதிரி வாழ்கிறவன் கொடியவர்களும் கொடியவரான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அதில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை ஏதோ திட்டான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன அந்த பையன் திட்டான் இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை நெஞ்சுக்குள்ளே போட்டு அதை வஞ்சகமாக விதைச்சி அதை எப்படி சரியான நேரம் வரும்போது அதை அவன் மேலே பாய்ச்சி அவனுக்கு நம்ம தீய செயல்களை செய்து விடுவோம் இல்லையா? ஆனால் வெளியே நம்ம பார்த்துக்க எப்படி இருப்போம்? ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக அவருக்கு சிரித்து பேசி டாட்டா காட்டுற மாதிரி இருப்போம். ஆனால் நெஞ்சுக்குள்ளே அவ்வளவும் வஞ்சகம் வதச்சி வச்சுருப்போம் இல்லையா? எத்தனை பேர் நம்ம இப்படி பண்ணியிருப்போம்? நமக்கு யாராவது ஒருத்தங்க தீமை செஞ்சிடா நமக்கும் மாறால் நம்மளும் அவங்களுக்கு தீமை செய்யணும் அப்படின்னு சொல்லி நெஞ்சில் வஞ்சகம் வதச்சி அவங்களுக்கு நம்ம தீமை செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மனசாரம் இல்லையா? ஆனால் இப்படி இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கிறவங்களை ஐயன் வள்ளுவன் என்னவென்று கூறுகிறார்? கொடியவர்களும் கொடியவர் இந்த உலகத்தில் அப்படின்னு என்று கூறுகிறார். இந்த உலகத்திலே கொடியவர்களும் கொடியவராம். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க? நெஞ்சின் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில். நீ நெஞ்சில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே வெளிவேடம் போட்டுக்கிட்டு இந்த உலகத்தை வாழ்வார்ல அப்படின்னா நீ ஒரு கொடியவன் என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். நெஞ்சின் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில். வாங்க 7வது திருக்குறளை பார்ப்போம். புறங்குன்றி கண்டனைய ரேனும் அகங்குன்றி முக்கிற் கரியார் உடைத்து. வாங்க மறுபடியும் வாசிப்போம். புறங்குன்றி கண்டனைய ரேனும் அகங்குன்றி முக்கிற் கரியார் உடைத்து. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வெள்ளி தோற்றத்திற்கு குன்றுமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றுமணியின் முனை போல கருத்த மனம் படைத்தவர்களும் இவ்வுலகில் உண்டு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க. அதாவது நீ குன்றுமணி போல் வெளி தோற்றத்தில் சும்மா பலன்னு சும்மா ஜெகன்னு அப்படியே ஜொலிச்சாலும் அந்த குன்றுமணிலையும் அதோட முனைப்பகுதி எப்படி தான் இருக்குமா? கருத்து தான் இருக்குமா? அந்த மாதிரி நீ வெளி தோற்றத்தில் பலபலன்னு இருந்தாலும் உன்னுடைய மனம் வஞ்சகம் பிடிச்ச புத்தியாகத்தான் இருக்கிறது. அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். புறங்குன்றி கண்டனைய ரேனும். வெளி தோற்றத்திற்கு, இந்த புற தோற்றத்திற்கு குன்றுமணி போல நீ பிரகாசமாக இருந்தாலும் உன்னுடைய அகங்குன்றி முக்கிற்கரியார் உடைத்து, உன்னுடைய அகத்தில் அந்த குன்றுமணியினுடைய ஒரு முனை அது எப்படி கருத்து இருக்குமோ அந்த மாதிரி தான் கண்ணா உன்னுடைய மனமும் என்னது வஞ்சகம் பிடிச்சது மாதிரி இருக்குது அப்படின்னு ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். அப்படி வஞ்சகம் பிடிச்சவர்கள் இவ்வுலகில் வாழ்வது அதிகம் என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். இதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டும். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு. புறங்குன்றி கண்டனைய ரேனும் அகங்குன்றி முக்கிற் கரியார் உடைத்து. நீ வெளியே பிரகாசமாக இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே வஞ்சகம் பிடிச்சிருந்தீன்னா அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நீ உள்ளுக்குள்ளே பிரகாசமாக இருந்துட்டு வெளியே கருத்து இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை. அதனால் நீ அறத்தினுடைய வழியில் சென்று உன்னுடைய வாழ்வை மகிழ்ச்சியாக்கணும்னா குன்றுமணி வெளி தோற்றத்தில் எப்படி இருக்குமோ அது உன்னுடைய உள் தோற்றத்தில் அகத்தோற்றத்தில் வரணும். அப்படி வந்துச்சுன்னா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். புறங்குன்றி கண்டனைய ரேனும் அகங்குன்றி முக்கிற் கரியார் உடைத்து. வாங்க 8வது திருக்குறளை பார்ப்போம். மனத்தது மாசக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். வாங்க மறுபடியும் வாசிப்போம். மனத்தது மாசக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மனம் முழுக்க இருட்டு, வஞ்சகம்.
வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல், பார்த்தீங்களா, வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர். கவனிக்க வேண்டிய விஷயம், பலர் இருக்கின்றனர். இவ்வளோ அருமையாக சொல்கிறார் ஐயன் வள்ளுவன். மனத்தது மாசக மாண்டார் நீராடி. நீ என்னதான் நீராடினாலும், தூய நீரில் நீ முங்கி எலும்புனாலும், உன் மனசில் வஞ்சகம் இருந்துச்சுன்னா அது பிரயோஜனமே இல்லை கண்ணா. நீ எவ்வளோதான் நீராடியோ, தூய நீரில் நீ என்னதான் சகன்னு மின்னுகின்ற நீரில் கொண்டு போய் நீ குளித்து முங்கி எலும்பினாலும், உன் மனத்தில், உன்னுடைய அகத்தில் இந்த இருட்டு வஞ்சகம் புத்தி இருந்துச்சுன்னா அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஐயன் வள்ளுவன் அருமையாக கூறுகிறார். மனத்தது மாசகம் மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். பார்த்தீங்களா, இது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நீ நம்ம பல பேர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அதான் இதை தான் நம்ம கவனிக்க வேண்டும். இந்த குரலில் பலர் மாந்தர் பலர் பல பேர் இருக்காங்களாம். நம்ம வெளியே ஒன்று வச்சுக்கிட்டோம், உள்ளே வேறொன்று வச்சுக்கிட்டு நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குது இல்லையா, ரொம்பவும் நரக வேதனை இது. இதை எப்படி தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு சில டைமில் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி செயல்களை செஞ்சுக்கிட்டு நம்மளால் எப்படி நிம்மதியாக வாழ முடியுது அப்படின்னும் நமக்கு சில டைம் ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. உள்ளுக்குள்ளே அவ்வளோக்கும் வஞ்சகம், இந்த மாதிரி பொய் புத்தி, இருட்டு நம்ம உள்ளுக்குள்ளே அப்படி கருத்து போய் கிடக்கு. ஆனால் வெளியே நம்ம என்னது அப்படியே சும்மா ஃப்ரெஷ் வாட்டரில் நம்ம அப்படியே குளித்து அப்படியே முங்கி எலும்புன வந்த உடனே அப்படியே பிரகாசமாக இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு. ஆனால் உன்னுடைய மனது, உன்னுடைய அகம் எப்போது தூய்மை அடைகிறதோ அப்போது தான் நீ தூய்மை அடைகிறாய். இதை நம்ம மறந்துடவே கூடாது. உன்னுடைய மனது அல்லது உன்னுடைய அகம் எப்போது தூய்மை அடைகிறதோ அப்போது தான் நீ தூய்மை அடைகிறாய். அதைத்தானே என் வள்ளுவன் கூறுகிறார், மனத்தது மாசகம் மாண்டார் நீராடி. நீ மனசில் வஞ்சகமோ பொய்யும் பித்தலாட்டமாக வச்சுக்கிட்டு இருந்து நீ நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பல்லர். நீருக்குள்ளே போய் நீ அப்படியே வந்துட்டினா எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. உன் மனதளவில் நீ என்னது திருந்தணும், அப்போ தான் சரியாகும். உன் மனது தூய்மை அடைய வேணும். அதுக்கு நீ அறத்தின் வழியில் செல்ல வேண்டும். அப்போது தான் உன்னுடைய மனம் தூய்மையாகும். அப்போது தான் நீ உண்மையான ஒரு ஒழுக்கமுடையவனாக மாற முடியும். அதைத்தான் என் வள்ளுவன் இந்த கூடா ஒழுக்கத்தில் அருமையாக சொல்கிறார். மனத்தது மாசகு மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் என்று. வாங்க 9வது திருக்குறளை பார்ப்போம். கனை கொடிது யாழ் கோடு செவ்விதாங்கண்ண வினைப்பட்டு பாலார் குழல். வாங்க மறுபடியும் வசிப்போம். கனை கொடிது யாழ் கோடு செவ்விதாங்கண்ண வினைப்படு பாலார் குழல். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கனை என்றால் அம்பு. இந்த அம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நேராக இருக்கும். சும்மா ஸ்ட்ரைட் லைன் அப்படி நூல் பிடிச்ச மாதிரி நேராக இருக்கும் இல்லையா. அப்படி நேராக இருந்தால் தான் அது என்னது ஏவும்போது சரியான இலக்கத்தை தாக்கி அவர்களை என்னது உயிரை பறிக்கும். அப்படி இருக்க போகிறீங்களா நீங்கள்? அல்லது யாழ், யாழ் என்றால் ஒரு இசைக்கருவி. அது இப்படி வளைந்து நெளிந்து இருக்குமா. அது வளைந்து நெளிந்து இருந்தாலும் அது இனிமையான இசையை எழுப்பி மற்றவர்களை மகிழ்விக்கிறது. அப்போது இது வளைந்து நெளிந்து இருக்குது. எங்கே வளைய வேண்டுமோ அங்கே வளைய வேண்டும் இல்லையா. அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம விட்டு கொடுத்து போகிறத பற்றி இதை சொல்கிறாரு ஐயன் வள்ளுவன். நம்ம எங்கே விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை என்னது சந்தோஷமாக மாறும். நம்ம அம்பு போல் ஸ்ட்ரைட்டாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எதுலேயும் நான் பிடிச்ச புடியில் தான் நிற்பேன் அப்படின்ற அது உங்களை மட்டும் இல்லை மற்றவர்களையும் காயப்படுத்தும். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். கனை கொடிது அம்பு என்னது ரொம்ப விஷம் உள்ளது. மாறாக யாழ் கோடு, யாழ் வளைந்து நெளிந்து இருந்தாலும் அது இனிமையான இசையை எழுப்புகிறது. செவ்விதாங்கண்ண வினைப்படு பாலார் குழல். வினைப்படு அவர்களுடைய செயலின் மூலமாகவே மதிப்பிட வேண்டும் என்ற ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். வினைப்படு பாலார் குழல். அவர்களுடைய தோற்றத்தின் நன்றி செயலால் மனிதரை எடை போடணும். அவருடைய தோற்றம் எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. மாறாக அந்த தோற்றத்தில் இருப்பவர் என்ன செயலை செய்கிறார் என்பதை பாருங்கள். அந்த செயல் மற்றவர்களை மகிழ்விக்கும் என்றால் அது தவறில்லை. மாறாக மற்றவர்களை காயப்படுத்தும் என்றால் அது தவறு. அதைத்தான் என் வள்ளுவன் கூறுகிறார். கனை கொடியது யாழ் கோடு செவ்விதாங்கண்ண வினைப்படு பாலார் குழல்.
பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான ஒரு திருக்குறள். நீ வந்து நேரானதாக இருக்கும் எது அம்பு, ஆனால் அது மற்றவங்களை வந்து காயப்படுத்தும். ஆனால் வளைந்து நெளிந்து இருக்கக்கூடியது யாழ் என்ற இசைக்கருவி, ஆனால் அதனுடைய செயல் மூலமாக மற்றவர்களை வந்து மகிழ்விக்கும். அதனால் தோற்றத்தால் அன்றி செயலால் மனிதரை எடை போட வேண்டும் என்று என் வள்ளுவன் அருமையாக கூறுகிறார். கனை கொடியது யாழ் கோடு செவ்விதங்கண்ண வினைப்படு பாலார் குழல். அதனால் நீங்கள் அம்புவாக இருக்க போகிறீங்களா அல்லது யாழ் என்ற இசைக்கருவியாக இருக்க போகிறீங்களா? மற்றவர்களை காயப்படுத்த போகிறீங்களா அல்லது மற்றவர்களை மகிழ்விக்க போகிறீங்களா என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். கனை கொடியது யாழ் கோடு செவிதங்கண்ண வினைப்படு பாலார் குழல். வாங்க 10வது திருக்குறளை பார்ப்போம். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொல்லி விடின். வாங்க மறுபடியும் வாசிப்போம். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொல்லி விடின். இதன் அர்த்தம் என்னவென்றால், உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலை மொட்டை அடித்து கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது ஒரு ஏமாற்று வித்தையாகும். பார்த்தீங்களா, அருமையாக சொல்கிறாங்க ஐயன் வள்ளுவன். மழித்தலும்னா என்னது? மொட்டை அடிச்சுக்கிட்டோ இல்லை நீட்டலும்னா சடாமுடி வளர்த்து கொண்டோ வேண்டா உலகம், இந்த உலகத்தார் இந்த செயல்களை செய்ய வேண்டாம் என்று ஒரு பட்டியல் வச்சுருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய செயல்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு சடமுடி பண்ணிக்கிட்டு துறவரத்துக்கு போனீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று கூறுகிறார். பார்த்தீங்களா, மொட்டை அடித்து கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொண்டு, நீங்கள் வெளி வேஷத்தை மட்டும் மாட்டிக்கொண்டு, பார்த்தீங்களா இவ்வளோ அருமையாக சொல்கிறார். கோலத்தை மட்டும் மாற்றிக்கொண்டு நீ வெளி வேஷத்தை மட்டும் மாட்டிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு, இல்லைனா நீ நீளமாக முடி வளர்த்துக்கிட்டு இந்த வெளி வேடக்காரர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெளி வேஷத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டு தீய செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்தால் இது இந்த உலகத்தாரின், அதாவது உயர்ந்தோர் வந்து என்ன ஏற்றுக்க மாட்டாங்களாம். நீ வந்து இது துறவரத்துக்கே இது கேடு அப்படின்னு அவங்க சொல்லுவார்களாம். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொல்லி விடின். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்கன்னு. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொல்லி விடின். நீ வந்து தீய செயல்களை விட்டுக்கிட்டு வா. அதை விட்டுக்கிட்டு நீ தீய செயல்கள் ஒரு சைடில் பண்ணிக்கிட்டு இருக்க, பேராசைப்படுறா, பொறாமப்படுறா, வயநஞ்சகம் படுறா, மனசு ஃபுல்லாக கெட்ட எண்ணங்கள், அவ்வளவும் நஞ்சு வஞ்ச புத்தியோடு நீ இருக்கிறப்போ நீ வந்து என்ன பண்ணுற? மொட்டை அடிச்சுக்கிட்டு சடாமுடி நீளமாக வளர்த்துக்கிட்டு இப்படி இருந்தினா உலகத்தார் உயர்ந்த ஒரு சான்றோர்கள் உன்னை ஏற்றுப்பார்களா? மாறாக ஏற்றுக்க மாட்டார்கள். அவர்கள் உன்னை வந்து என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கவே மாட்டார்கள். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்து தொல்லி விட்டேன். அதனால் நீ வந்து உலகத்தாரோடு ஒன்றி போக வேண்டுமென்றால் தீய செயல்களை விட்டுவிட்டு நல்ல செயல்களை செய்ய ஆரம்பித்தாலே போதும். நீ உலகத்தார் சான்றோரிடம் நின்று அவர்களே உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொல்லி விடின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கூடா ஒழுக்கத்தில் இருக்கக்கூடிய 10 திருக்குறளையும் நம்ம பார்த்தோம். அதில் வந்து ஐயன் வள்ளுவன் அருமையாக சொல்லியிருக்காங்க. வஞ்ச மனம் படைத்தவன் எப்படி இருப்பான், அதனால் அவனுக்கு என்னென்ன கெட்டதெல்லாம் நடக்கும், இந்த மனத்தில் வந்து ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறவங்க, இந்த மாதிரி எல்லாரையுமே பற்றியும் ஐயன் வள்ளுவன் அருமையாக சொல்லியிருக்கான். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த அதிகாரம் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். உங்களுக்கு இதில் நிறைய கண்டென்ட் இருக்குது படிக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்க முடியனாலும் ஜஸ்ட் நீங்கள் ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து என்னது இது ஆடியோ வடிவில் கூட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் 2-3 தடவை இதை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே இந்த திருக்குறளோடு உங்களுக்கு வந்து அப்படியே அது மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஎன்பிஎஸ்சி இல்லை டிஎன்எஸ்ஆர்பிக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம். ஏன்னா இது வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. சிலபஸில் இல்லாத நம்ம எடுக்க போகிறதுல எல்லாமே சிலபஸில் இருக்கிறத நம்ம வந்து எடுக்கிறோம். அதனால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு நாங்கள் தெரிஞ்சிக்க முடியும்.
மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வரும் நாட்களில் மேலும் நாங்கள் 20 அதிகாரங்களில் கிட்டத்தட்ட 10 அதிகாரம் கிட்ட முடிஞ்சிருக்கு. இன்னும் 10 அதிகாரம் இருக்குது. அதை நாங்கள் போட போகிறோம். அதுவும் உங்களுக்கு பார்க்கணும். அதையும் நீங்கள் படிக்கணும். அதனால எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் வரும். அதை மறக்காமல் பாருங்கள். அதை பார்த்து படிங்க. அப்போ தான் நம்ம 2026 டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் எடுத்து நம்ம வேலைக்கு போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் குரல் அகாடமி. நன்றி, வணக்கம்.